ஒருத்தன் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படாம, கடினமா மம்பட்டி எடுத்து வெட்டாம, கடப்பாரை எடுத்து வெட்டாம, கால் மேல கால் போட்டுக்கிட்டு காசு அவனுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அவன் நடந்து போனா கூட, அவன் சின்ன வயசுல பள்ளி பருவத்தில் நடந்து போனாலே பணம் மூட்டை அவன் கால் கடையில் கிடக்கும். அப்படிப்பட்ட, அதாவது அவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய ஆயுள் காலம் முழுமைக்கும் நல்ல சுகபோக வாழ்வை அனுபவிப்பான். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த லக்னமா இருந்துட்டு போகுது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம். அதே நேரம் செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பிறந்ததுல இருந்து அவன் சாகுற வரைக்கும் பாருங்க, பிறந்ததுல இருந்து அவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்பட மாட்டான். அவனுக்கு காசு பணம் ரொம்ப கஷ்டப்படாம தன்னை போல காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு எப்பா எனக்கு வாரிசு இல்லை, நீதான் வாரிசு அப்படின்னு நான் சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. அதாவது இவனுடைய குணத்தை, இவனுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு, எப்பா நீதான்ப்பா எனக்கு வாரிசு. வாரிசு இல்லாத எத்தனையோ சொத்துக்கள், அனாமத்து சொத்துக்கள்லாம் அவனுக்கு வந்து சேர்ந்துரும். அப்ப அதான் சொல்றேன், எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் செவ்வாயும் ஒரு நல்ல வலிமையோட கேந்திரத்தில், ஒரு திரிகோணத்தில் வலிமையா இருக்கணும், ஆட்சி பெற்று இருக்கணும். இந்த அமைப்புகள் இருந்தா பிறப்பு முதல் இறப்பு வரை கோடீஸ்வரனா தான் இருப்பேன், அதுல மாற்றமே இல்லை.